லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இவ அவனோடு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கா. பட் அவ ஒரு தடவை அவங்க பாட்டியவோ அவங்க அம்மாவையோ பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் என்ன பண்றான், இந்த காசை வச்சுட்டு நான் என்னடி பண்ணுவேன், ஒரு மோதிரமா போட்டிருந்தா கூட கையில போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சாதாரணமான விஷயம் தானே இது, நார்மலா அப்படித்தானே பசங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே வந்து இந்த பாட்டி இருந்து, என்ன நீ வரதட்சணை கேட்குறியா நீ? ஒரு விஷயம் நம்ம நாட்டில் பெற்றவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளை நிம்மதியாக கொஞ்ச நாளைக்கு இருக்க விடுங்க. ஒரு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. காலையில் ஃபோன் பண்ண வேண்டியது, அரை மணி நேரம் பேச வேண்டியது, மத்தியானம் என்ன பண்ண, நீ நகுந்தியா, உட்காந்தியா, எழுந்திருச்சியா, குளிச்சியா, சாப்பிட்டியா, ஓ சாப்பிட்டியா, என்ன எத்தனை இட்லி நீ எடுத்து சாப்பிட்டியா, அவங்க வச்சாங்களா? ஸோ இது வந்து இப்படியெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணினா எந்த குடும்ப வாழ்க்கையும் சரியாக இருக்காது. தேவையற்ற சக்திகள், தேர்ட் பார்ட்டிஸ்னுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால என்ன ஆகி போச்சுன்னு, ஒரு ரெண்டு பசங்களுடைய ஒரு இளைஞன் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை வந்து. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கெண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின வழக்குகள் பற்றி ஒவ்வொரு எபிசோடையும் சொல்லிட்டு வராங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கேன் மேடம். குட். ஓகே மேடம், சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன வழக்கை பற்றி? இன்னைக்கு மூர்த்திங்கிற ஒரு தம்பியோட வழக்கை பற்றி பேச போகிறோம். ஒரு டீசெண்டான ஜாபு, அருமையான அப்பா அம்மா, ஒரு பண்பாடுள்ள ஒரு குடும்பம். அதனால் பார்த்து அப்பா அம்மா பார்த்து ஒரு பெண்ணை வந்து இந்த பொண்ணு வந்திருக்கு, இந்த வரன் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லவும் அந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணுறாங்க. கல்யாணத்தை பண்ணும்போதே அந்த பையனுக்கு வந்து பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. பொண்ணு எல்லாத்துக்கும் தலையாட்டுது, அவ்வளோதான். ஓ, என்னன்னு தெரியல, பட் இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு ஒரு 20 பவுன் தங்கத்தில் ஒரு ஹாரம் எடுத்து போட்டு, ஆமாம், அப்புறம் ஒரு மோதிரமோ ஒரு பிரேஸ்லெட் இதெல்லாம் போட்டு அவ்வளவு சந்தோஷமாக வந்து அவன் கல்யாணம் பண்ணுறான். அவங்க வீட்லேயும் ஏதோ 1-2 பண்ணியிருக்க கூடும். இந்த தம்பி தான் வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஹிந்து முறைப்படி அந்த திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம்தான் தெரிய வருது, இந்த பொண்ணை வளர்த்துனதே வந்து அவங்க பாட்டி தான். அதனால் பாட்டி தான் எல்லாத்துலேயும் அப்பர் ஹேண்டு. ஓகே. அதனால் எது பாட்டி சொல்கிறாங்களோ அதை இந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட தட்ட மாட்டா. பாட்டி சொல்லி தட்டாதேவா? ஆமாம், உங்களுக்கு உடனே அந்த ஞாபகம் வந்துருமே. அப்போது அது கூடவே அவங்க அம்மா. சரி. ஸோ 2 பேருடைய அந்த பேச்சில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த பொண்ணு முழுசாக நடக்கிறா. சுயமாக யோசித்து, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு, நாமளும் அன்பாக இருப்போம் அப்படின்னெல்லாம் நினைக்கிறது கிடையாது. அந்த பையனும் முயற்சி பண்ணுறான் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு. அவனுக்கு வந்து கிடைக்காத ஒரு வரம் போல் நினச்சிட்டு சந்தோஷப்படுறான். ஒரு நாளைக்கு எம்ஜிஎம் கூட்டிகிட்டு போகிறான், ஒரு நாளைக்கு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறான். 2-3 தடவை போயிட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு 3 நாள் ஆயிடுச்சுனாலே அந்த பாட்டி உடனே அந்த பேத்திக்கு ஃபோன் பண்ணி, நீ என்ன வீட்டுக்கு வராமல் அவனோடவே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு. ஐயோ. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுது, ஓ அப்படி தொடர்ந்து சுற்றக்கூடாது போல் இருக்குது, பாட்டி சொல்லிட்டாங்கல்ல, அதனால நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது. இந்த பையன் கொண்டு போய் வீட்டில் விடுறான். சரி, இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு அந்த பையனும் கொண்டு போய் பாட்டி வீட்டில் விடுறான். ஆனால் என்னென்னா, அந்த பாட்டி வரும்போதே தன்னுடைய முகத்தை காட்டுறாங்க. என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் நீ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னே தெரில, பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்ட அப்படின்னு. ஒரு நிமிஷம் எனக்கு, நான் ஹஸ்பண்ட் தானே, நான் கூட்டிகிட்டு போனால் என்ன தப்பு, அதுக்கு தானே கல்யாணமே பண்ணியிருக்குது, எதுக்கு இந்த பாட்டி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்புறம் உள்ள வந்து, இது என்ன கிராப்பு வச்சுருக்குற அப்படிங்கிற அந்த பாட்டி. யாராவது சகிச்சுப்பாங்களா? ஒரு மாப்பிள்ளை பையன் அப்போ தான் கல்யாணம் ஆகி 2 நாள் வந்திருக்கிறாரு. சில பேருக்கு கூட மாதிரி கவுக்கிறது பிடிக்கும் தலையை, சில பேர் சுத்தமாக கட் பண்ணி விட்டுருப்பாங்க. பாட்டி டேஸ்ட்டுக்காக வைக்க முடியுமா? அப்போ அவனுக்கு அது பிடிக்கல, மனசுக்குள்ளே ஒரு நெருடலாக இருக்குது. இருந்தாலும் பாவம் வயசானங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாட்டி, உங்கள் பேத்திக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த பாட்டிக்கு அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல இஷ்டமே இல்லை பாட்டிக்கு. இல்லையா? ஆமாம். அப்புறம் சரி வாமா போகலாம் அப்படின்னா, இல்லை நான் ஒரு நாள் இருந்துட்டு வரேன், பாட்டி ரொம்ப ஆசைப்படுறாங்க, என்னை விட்டு இருந்ததே இல்லை பாட்டி அப்படின்னு. சரின்னா இரு, ஒரு நாள் இருந்துட்டு வா அப்படின்ட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான்,
என்ன எப்போ வர நீ சொல்லு, நாளைக்கு வரியா என்ன ஏது அப்படின்னு கேட்குறான். அப்போது என்ன அவசரம் அவனுக்கு அப்படின்னு அந்த பாட்டியினுடைய குரல் கேட்குது. இவன் வச்சிடறான். அவன் வந்து அப்பாட்ட சொல்கிறான், என்னப்பா அந்த பாட்டி இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லி. இல்லை ரொம்ப நாள் வளர்த்தவங்க இல்லையாப்பா, அதனால் அவங்களுக்கு அப்படி இருக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு ஒரு சின்ன குழந்தை மாதிரியான ஒரு பிஹேவியரில், இல்லை பாட்டி சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு திரும்பவும் வந்து ஃபோன் பண்ணி இவங்க அப்பாவே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. கல்யாணம் ஆகி இப்போ தான் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் தான் ஆகியிருக்கும், அதுக்குள்ளே திரும்ப அங்கே வச்சுட்டா எப்படி, அனுப்புங்க. பசங்க பொண்ணு 2 பேரும் போய் வெளியே சுற்றிட்டு வந்தாங்கன்னா அல்லது பழகுனா பேசினா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த தம்பி போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறார் அவர். நான் சொல்லிட்டேன் நீ போனேன். போய் அந்த பைக்கை கொண்டு போய் நிறுத்தின உடனேயே அவளுக்கு ஒரு சந்தோஷமே இருக்க தான் செய்யுது அந்த பொண்ணுக்கு. உடனே என்ன வரியா போகலாமா அப்படின்னாங்க. பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறப்பில். அப்புறம் உள்ள எல்லாத்தையும் மறைச்சிட்டு, பாட்டி நான் உங்கள் பேத்தி கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு நல்லதனமாக சொல்லிவிட்டு கூட்டிடுவோம். இவங்க கூட பைக்கில் வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படி தான் யோசனையில் ஒவ்வொன்றுமா நடக்குது. அப்போ திரும்ப 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து அவங்க அம்மா வர்றாங்க. இல்லை பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு வராங்க. இவங்க அம்மா பையனுடைய அம்மா சொன்னாங்க, என்ன அதிசயமாக இருக்குது, கல்யாணம் ஆகி 6 நாள் 8 நாளைக்குள்ளேயே பார்த்துட்டு போகலான்னு வர்றாங்களே அப்படின்னு. சரின்னு அவன் பேசுகிறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், ஏன் என்னாச்சு உனக்கு, ஏன் உங்கள் அம்மா வராங்க, பார்க்குறதுக்கு தானே வராங்க அப்படின்னு அவள் சொல்கிறான். புரியலை அவளுக்கு. ஒரு கணவன் வீட்டில் வந்து எப்படி இருந்திருக்க வேணும் அப்படின்னு அவளுக்கு கற்றுக் கொடுக்கல. அதாவது கொஞ்ச நாள் இவ இங்கே இருக்கணும், இந்த வாழ்க்கையோட பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியல. அம்மா கூப்பிட்றாங்க, அப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு. இருந்தாலும் இந்த பையனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சரின்னு அவங்க கொண்டு வந்து விட்ட போது ஒரு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, இவனுடைய அக்கா பையனுக்கு வந்து ஒரு பர்த்டேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு புடவை வாங்கி தர வேண்டியது. அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னுடைய விருப்பத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அப்படி அந்த பையன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். அவனோடு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கா. பட் ஒரு தடவை அவங்க பாட்டியவோ அவங்க அம்மாவையோ பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ரொம்ப மாறி போயிடுறான். உடனே மனம் மாற்றி உடனே அங்கே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் தீபாவளி வருது. தீபாவளிக்கு என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளையை கூப்பிட்டு அழைச்சி எல்லாம் விருந்தெல்லாம் வச்சுட்டு புது துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு காசு, ஒரு 1/2 பவுன் காசோ என்ன ஒரு காசு ஒன்று வைக்கிறாங்க தங்கத்தில். இவன் என்ன பண்ணுறான், இந்த காசை வச்சுட்டு நான் என்னடி பண்ணுவேன், ஒரு மோதிரமாக போட்டிருந்தா கூட கையில் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னான். சாதாரணமான விஷயம் தானே இது, நார்மலாக அப்படித்தானே பசங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே வந்து இந்த பாட்டின்ட்டு, என்ன நீ வரதட்சணை கேட்குறியா நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லி, நான் வரதட்சணை கேட்டேன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இவனுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆகிடுது. ஏன்னா ரொம்ப கேஷுவலாக சொன்னேன், பாட்டி இது ரொம்ப கேஷுவலாக சொன்னேன், நான் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்காதீங்க, இந்தாங்க உங்கள் காயினே கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா நானே எவ்வளோ வேணாலும் போட்டு செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு இந்த தங்கம் வாங்கி என்ன ஆக போகுது, எனக்கு வேண்டவே வேண்டான்னு. அப்போ வந்து இல்லை மாப்பிள்ளை அவமானப்படுத்துகிறாரு, நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் கண்ணீர் விட வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு அந்த 1/2 பவுன் காசை வாங்கி இவன் கையில் கொடுத்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை. அதாவது 2 நாள் இங்கே 4 நாள் அங்கே, அல்லது ஒரு 3 நாள் இங்கே அங்கே ஒரு 3 நாள். ஸோ ரொம்ப வருத்தமாக போயிடுது. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, சரியில்லையேப்பா இது, என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு. சரின்னு அவங்க போகிறாங்க. அப்போ பையனுடைய அப்பா அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போய் பேசுறதுக்கு போகிறாங்க. போன உடனே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த பாட்டி கேட்டுச்சு. வாங்கன்னு சொல்லியிருக்குமோ என்னவோ, கேள்வி என்னன்னா இதுதான், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. இல்லை பசங்களும் பையனும் பொண்ணும் வந்து நல்ல இணக்கமாக சந்தோஷமாக தான் இருக்காங்க, அது கொஞ்ச நாள் விட்டு அப்புறமா வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்க கூடாதா நீங்கள், அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் பழகணும், புரிஞ்சுக்கணும் ஒருத்தர், நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு. மாமியாருக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குது. அதனால் மாமியார் அம்மா என்ன சொல்கிறாங்க, இருக்கட்டுங்க உங்கள் மகன் என் மக மாதிரி, அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அனுப்பி வைங்க, கொஞ்ச நாள் இருக்கட்டும், 1 வாரம் 10 நாள் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமியார் என்ன பண்ணுறாங்க, மாமியாரோட பர்த்டேக்கு இந்த பொண்ணுக்கு போய் சுடிதார் வாங்கி தராங்க. இந்த பையன் போய் சாரி வாங்கிட்டு வந்து, அதாவது டு கீப் ஹர் ஹாப்பி, எப்பவும் சந்தோஷமாக தன் மனைவியை வச்சுக்கணும்னு. யாருக்கும் எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையாது. அப்புறம்
இவ வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா மாமியாருக்கு. அந்த மாமியாருக்கு சொல்றதே ஒரு கவிதை வடிவில் எழுதுறாவோ. எனக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாமியாருக்கு மருமகள் கவிதை. ஆமா, அந்த பொண்ணு தன்னுடைய மாமியாரை பத்தி அருமையா ஒரு கவிதையெல்லாம் எழுதுறா. அருமையா அப்படின்னு சொல்றது வந்து கண்டென்ட் வைஸ், அது கவிதையா இருக்கலாம் இல்லை உரைநடையாக இருக்கலாம். ஆனா எனக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், என்னை வந்து மகள் மாதிரி இவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். மாமியாருக்கு ஒரே சந்தோஷம். அதில் மாமியார் அவர்களே, உங்களுக்கு வந்து அம்மா, நீங்கள் எனக்கு இன்னொரு அம்மா, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி ஒரு அருமையான பிள்ளையை நீங்கள் எனக்கு பெற்று கொடுத்துருக்குறீங்கள அப்படின்னெல்லாம் எழுதுகிறான். அவங்க மாமியாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. உடனே வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கும் இல்லையா, ஒரு நகையாக இருக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த தி என்டையர் ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. பரவாயில்ல, பொண்ணு சின்ன பொண்ணு, அதுக்கு ஒன்றும் தெரியலை, அவள் நம்ம வழிக்கு நம்ம கொண்டு வந்துடலான்னு. ஆனால் இந்த பாட்டிங்கிற வில்லியும் அவங்க அம்மாவும் திரும்ப திரும்ப பொண்ணு தன் கையை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு. ஒரு விஷயம் நம்ம நாட்டில் பெற்றவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளை நிம்மதியாக கொஞ்ச நாளைக்கு இருக்க விடுங்க. ஒரு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. காலையில் ஃபோன் பண்ண வேண்டியது, அரை மணி நேரம் பேச வேண்டியது, மத்தியானம் என்ன பண்ண, நீ நகுந்தியா, உட்காந்தியா, எழுந்திருச்சியா, குளிச்சியா, சாப்பிட்டியா, ஓ சாப்பிட்டியா, என்ன எத்தனை இட்லி நீ எடுத்து சாப்பிட்டியா, அவங்க வச்சாங்களா. ஸோ இது வந்து இப்படியெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணினா எந்த குடும்ப வாழ்க்கையும் சரியாக இருக்காது. ஒரு பொண்ணு வந்து தன்னை அடாப்ட் பண்ணணும். இப்போல்லாம் பெண்களே கேட்குறாங்க, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துரு, நீ எங்கள் வீட்டில் வந்து அடாப்ட் பண்ணுன்னு. அதுக்கும் ரெடியாக இன்னைக்கு பசங்க இருக்காங்க. என்ன பொண்ணு கிடைக்கிறது இல்லை. கரெக்ட் தானே ஹரி? ஆமாம். அது மாதிரி அவங்களும் அடாப்ட் பண்ணணும்னு. ஸோ இப்போ வந்து ஆண்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், எப்படி மாமியார் கூட இருந்து குடித்தனம் பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் இவ வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாக்களுடைய தலையீடாது இருக்கக்கூடாது. பட் இதில் ஒரு ஆடட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டி வேற. பாட்டி இன்னும் பேத்தியை தன்னுடைய பேத்தியா சின்ன குழந்தையில வளர்த்துன ஞாபகத்திலேயே வச்சு இது பார்க்கறது. அப்போது எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிற, எதுக்கு இவ்வளோ நேரம், விடுப்பா, இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கணுமா, வா நம்ம போகலாம், இன்னைக்கு இந்த சினிமா வந்திருக்கு, உனக்கு பிடிச்ச நடிகரோட படம், நீ வா. கூப்பிடுறான், போகிறாங்க வராங்க. பட் இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கிட்ட க்ளோஸ் ஆக அந்த வீட்டில் பாட்டினால தாங்கவே முடியாது. மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. ஏதாவது ஒன்று சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க அப்பா அம்மா போய் ஃபோனில் கூப்பிட்டு அந்த பாட்டியை சத்தம் போடுறாங்க. என்னம்மா நீங்கள், நாங்கள் அன்னைக்கும் வந்து சொல்லிட்டு வந்தோம், அவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்கட்டுமே, கொஞ்சம் தான் விடுங்களேன், நாங்கள் இதுக்கு மேலே என்ன தான் சொல்கிறது உங்ககிட்ட, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் பொண்ணுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் எதுவும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி கலாட்டா பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்து உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட், உங்கள் மகன் மேலேயும் உங்கள் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னு மாமனார் மேலே சேர்த்தி. என்ன கம்ப்ளைண்ட்னா வரதட்சணை கொடுமை. கூப்பிட்டு வச்சு பேசும்போது என்கொயரி நடக்கும் இல்லையா, அப்போ போலீஸ்காரங்களுக்கு தெரியுது இந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லை, இல்லை பையன் வீட்டார் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனால் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்லுது, இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், இல்லை எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் பாட்டி சொன்னது கரெக்டு, எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப கிளிப்புள்ள மாதிரி சொல்லி கொடுத்ததையே திரும்பி சொல்லுது. அப்போது சொல்கிறாங்க போலீஸ்காரர்கள் வந்து, தம்பி நீங்கள் விட்டுருங்க, அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க, நம்ம பார்க்கலாம், என்ன இருந்தாலும் கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, டவுரி கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்துட்டா எல்லாருக்குமே என்னென்னா உடனடியாக வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்கிட்ட என்கொயரிக்கு போடுவாங்க. ஸோ அங்கே போகணும். இதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப அச்சமாக போயிடுது. அட இவ்வளோ நல்லா பார்த்தேன் மேடம், நான் ஏன் மேடம் டவுரி கேட்குறேன், நானே ஒரு 25 பவுன் நகை போட்டு தாம்மா மேடம் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்க நகையெல்லாம் கூட நான் வாங்கிக்கவே இல்லை, அவங்க வீட்டில் தான் இருக்குது, ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னா அவன் கண்ணீரும் கம்பளையுமா அழுகிறான். இவங்களும் புத்தி சொல்லி அனுப்புகிறாங்க. தென் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்கிட்ட வரைக்கும் போகுது. அப்போது இவங்க சொந்தக்காரில் ஒரு மாமா முறையாகிறவர், அவர் கூப்பிட்டு அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க, இந்த பாருங்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசு பண்ணாதீங்க, நாங்கள் கேட்டதெல்லாம் என்ன, பொண்ணை வந்து வாழ விடுங்கன்னு தான் கேட்டோம், அதுக்கு போய் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை நீங்கள் உங்கள் பொண்ணை வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது, நாங்கள் நியாயமாக தான் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறோம், நீங்கள் கேட்க மறுக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், இனி என் பையன் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டான் அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் இந்த பையனுக்கு என்னென்னா அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை, அன்பு, பாசம், நேசம், எத்தனை வார்த்தைகளில் வேணாலும் அதை சொல்லலாம்.
அதனால அவனுக்கு அந்த பொண்ணை விடவும் மனசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அவங்க அப்பாட்ட சொல்கிறான், இல்லைப்பா நான் போய் கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்துரும்பா அப்படின்னு. முதல்ல அந்த பொண்ணு கூப்பிடட்டோன்னு. அப்புறம் அந்த பொண்ணே கூப்பிட்ருக்கா, எங்கள் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்டிருக்கிறா. இவன் உடனே பைக் எடுத்துட்டு அங்கே போயிட்டான். இலகிய மனசோட போயிட்டேன். இலகிய மனசு, இலகிய மனம் அல்ல, அன்புக்கு கட்டுப்பட்டு. நான் இலகிய மனம்னு இதை நான் நினைக்கல. ஒரு மனைவியை வந்து கௌரவமாக நடத்தணும்னு நினைக்கிறேன். மனைவி சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட அவளை மாற்றி ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பெண்ணாக அவளை உருவாக்குற ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண், தன்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆண். சரின்னு அவன் போகிறான். போன உடனே அவள் கேட்குறா, என்ன நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் பாட்டிக்கிட்டேயும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் நீங்கள் சாரி சொல்லுங்கள். எதுக்கு நான் சாரி சொல்லணும்? அவங்க தானே என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்படி அப்பாவா பாவம், அவன் நிலையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் கூட அப்போ தான் என்னை அனுப்புவாங்கன்னு அது புள்ள ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவன் கையை பிடிச்சிரு, ப்ளீஸ்பாங்குது. போகுது, நம்ம ஒய்ஃபுக்காக அதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி ஏதாவது தப்பு நடந்ததா சாரி பாட்டி, அம்மா நீங்களும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பட் அங்கே என்ன இருக்குது, இன்னும் என்கொயரி இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இந்த பொண்ணு போய் வாபஸ் வாங்குவாளா, என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தேன்னு? இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, நான் அந்த மாதிரி செஞ்சேன். நீ தானே கேட்ட, வந்து நீ ரிங்கு போட்டிருக்கலாம்ல, நீ தானே கேட்ட. மேடம் என்ன மேடம் இம்புட்டுக்காண்டு ஆய் விழுந்ததுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் அந்த விஷயம் போகுது. அப்புறம் அந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் இந்த பொண்ணு எழுதின லெட்டரை காட்டுறாங்க. அவங்க லெட்டரை காட்டுறாங்க. அப்புறம் இந்த பொண்ணும் பையனும் சுற்றிருப்பாங்க பாருங்க, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துக்கும் அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். அதனால அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. மேடம் நான் வந்து வரதட்சணை கொடுமை பண்ணியிருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருப்பாளா பாருங்க. என்னை கட்டி பிடிச்சி அவ முத்தம் கொடுக்குறா. எதுக்கு? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுக்கு. ஸோ அவள் குழந்தைத்தன்மையோடு என்கிட்ட நல்லா தான் பழகிட்டு இருக்கா. யாரோ சொல்லி கொடுத்து தான் இது நடக்குது அப்படின்னு. அப்புறம் யார் உன்னை வரதட்சணை கொடுமை பண்ணினாங்க நீ சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணை கேட்குறாங்க. எங்கள் மாமியார், என் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்கிறான். என்ன கேட்டாங்கன்னா என்கிட்ட மோதிரம் கேட்டாங்க. அப்புறம் மாமியார் என்ன பண்ணாங்க, மாமியார் வந்து நீ இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணுங்கிறாங்க, வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. யாராவது சொல்லி கொடுத்துருக்க கூடும். ஆனால் அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. அப்போ தான் சொன்னாங்க, ஆமாம் இந்த இதை எழுதுனது யார், இந்த கவிதை ஒன்று வச்சுக்கிறியே இது யார்? நான் தான் மேடம் எழுதுனேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவனுக்கு நல்ல வேலை அதையாவது ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு அவனுக்கு தோணுது. அப்போது ஆமாம் எங்கள் மாமியார் என்ன நல்லா பார்த்துவாங்க, யார் சாப்பாடு போடுவாங்க உனக்கு, அவங்க தான் போடுவாங்க, அவங்க எல்லாம் செய்வாங்க, தலை பின்னி பூ வச்சு விடுவாங்க. அந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணு மேலே விருப்பம் இருக்குங்கிறது தெரியுது. அவள் ஒரு க்ரூக்கடாக இருந்திருந்தா, ஒரு க்ரூயல் மைண்டோடு இருந்திருந்தா தப்பாக புகார் சொல்லிடலாம். அவள் உண்மையிலேயே அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. யாரோ ஏவி விடுறாங்க, இது வெறும் அம்பு மட்டும்தான். அதனால் அவள் சொல்ல அவங்க புரிஞ்சுட்டாங்க. இங்கே பாருமா, நீ பேசாமல் போய் புருஷனோட வாழு, இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டா என்ன உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, அது நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் எப்படி என் பேத்தியை வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போடலான்னு ஆச்சுன்னு பாட்டியெல்லாம் ஸ்டேஷன் வந்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஒரு பேச்சும் பேசாமல் இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் தலையிடாமல் இருங்க. இன்னும் அடுத்த மாதம் கழித்து நான் ஒரு தடவை என்கொயரி போடுறேன், அப்புறம் வச்சுக்கலாம். நீங்கள் முதல்ல பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறப்பல. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு தனியாக பேசினாங்க, கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அம்மா வாழ்க்கைனா இப்படித்தான், உன் ஹஸ்பண்ட் என் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நாங்கள் 2 பேரும் அன்பாக இருப்பார் அவர் அப்படின்னெல்லாம் சொல்லுது. போய் முதல்ல அவங்க வீட்டில் ஒரு 10 நாளைக்கு இரு, 10 நாள் கழித்து தம்பி நீ கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விடு, ஒரு 2-3 நாள் இருக்கட்டும், அப்புறம் திரும்ப கூட்டிகிட்டு வா. இந்த மாதிரி இந்த 10 நாட்கள் கழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு. இப்போ என்னாச்சு, போலீஸ்க்கு போய் போலீஸ் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா, பொய்யான கேஸ் கொடுத்தா உன்னை ஜெயிலில் தள்ளிடுவாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. பயம் வந்துட்டு நம்ம அப்படி ஏன் பாட்டி அப்படி சொன்னேன், நீ ஏம்மா அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை விட்டுட்டு இருக்க முடியலடா, அதனால தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? வாழ்க்கை வந்து அம்மாக்கள் மகள்களை பிரிவதும் மகள்கள் அம்மாக்களை பிரிவதும் இயல்பாக இருக்குது. இப்பெல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் மகன்களை பிரிவதும் மகன்கள் அம்மாக்களை பிரிவதுமாக காலம் மாறி இருக்குது. அதையும் நம்ம கருத்தில் எடுத்து தான் ஆகணும். ஆனால் நாம் இந்த வழக்கு நடத்தி ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு திரும்ப வந்து இங்கே இருக்கிறதுக்கு வரா. மறுபடியும் பிரச்சனை வர மாதிரி இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளால் இப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க.
அப்புறம் ஒரு மத்தியஸ்தம் வைக்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து, 2 குடும்பத்தில் இருக்கிற பெரிய மனுஷங்களையும் வச்சு பண்ணுறாங்க. இந்த குரங்கு அப்பம் விட்ட கதைன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். 2 பேருக்கு பிரச்சனை வரும், அவங்க 2 பேருக்கும் அப்பத்தை நான் பிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் எச்சா இருக்குது, இது நான் வாயில் போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரியே குரங்கு அப்பம் பிட்ட கதையை அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க, இந்த பாருங்க அந்த பொண்ணு வரமாட்டேங்குது, இதுக்கு மேலே நீங்கள் கூப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது, அதனால நீங்கள் கூப்பிடாதீங்க, அவங்க திங்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. சீக்கிரமாக கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த கட்டில் பீரோ வழக்கம் தானே, எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம், பட் முதல்ல கம்ப்ளைண்ட் வாங்கினா போதும், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் இல்லையா, அதுதான் ரொம்ப. அப்புறம் அந்த பொண்ணும் அவங்க பாட்டி எல்லாருமா போய் அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக அப்படி ஒரு வரதட்சணை கம்ப்ளைண்ட் இருந்தால் இவங்க உடனடியாக வாங்கிட முடியாது, ஏன்னா கேஸாக போயிருந்தா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இது அந்த ஸ்டேஜ் கவுன்சிலிங்லேயே அந்த அம்மா சொன்னதுனால, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனால அவங்க இல்லை, இது கோபத்தில் நான் கொடுத்த புகார் தான் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணை நீ எங்கே இருக்கேன்னு கேட்டவுடனே அந்த பொண்ணு, நான் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கேன், பாட்டி கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுது. பாவம் மூர்த்தி இவ்வளோ காலம் காத்திருந்து பல முயற்சிகள் மேற்கொண்டு பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கூட அவரால் அந்த பொண்ணோட வாழ முடியாமல் இருந்தது. இருந்தாலும் அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அது ஒரு க்ரூயல்ட்டின்னு வரதை காட்டிலும் 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவல் கன்சென்ட்டில் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு பெரியவங்க சொன்னதன் அடிப்படையில் வந்தாங்க. பையனையும் பொண்ணையும் பிரித்து வச்சுட்டாங்க. உண்மையில் அந்த பொண்ணு பிரிஞ்சே இருந்தாலும் இந்த மூர்த்தியை தான் நினச்சிட்ருக்கும். மூர்த்திக்கும் அதே தான், அவனுக்கு அந்த பொண்ணு வேண்டும் தான். பட் தேவையற்ற சக்திகள், தேர்ட் பார்ட்டிஸ்னுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 2 பசங்களுடைய ஒரு இளைஞன் ஒரு இளைஞியுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு இந்த வழக்கில். ஆனால் ஆஸ் அ லாயர் நம்ம சொல்ல தான் முடியும். அதை தாண்டி நின்று அவங்க வேண்டான்னு சொல்லுகிற போது அதை பிடிச்சி 2 பேர் கையை பிடிச்சி இழுத்து சேர்த்து வைக்க முடியாது. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்படியே ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸில் சேர்ந்து வந்தால் கூட அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு உத்தரவே வாங்கினா கூட மாட்டேன்னு சொல்லி பொண்ணும் ஆணும் சொல்லிட்டாங்கன்னா யாராலையும் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால் இருந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு போலீஸு ஸ்டேஷனு டவுரி கம்ப்ளைண்ட்டுன்னு போகாதடா தம்பின்னு அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு 2 பேரும் மனமொத்த விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சு இந்த வழக்கில் சொன்னாங்க. நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறேன், ஒரு பொண்ணை ஒரு வீட்டுக்கு அனுப்புனோம்னா காலையில் ஃபோன் பண்ணி என்ன சாப்பிட்ட, என்ன கொடுத்தாங்க, மத்தியானம் என்ன பண்ணினேன், சாயங்காலம் என்ன நடந்தது, உங்கள் நாத்தனார் வந்தாளா, அவை என்ன சொன்னா, பார்த்து நடந்துக்கோ, பார்க்காம இதை செய், இந்த மாதிரியான சொற்களை தாய்மார்கள் தன்னுடைய மகளுக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழட்டும். ஆமாம், அதில் ஏதோ தப்பு இருந்தாலோ கஷ்டம் இருந்தாலோ உங்கள் மகன் எங்கே போய் சொல்ல போகிறா, உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. உங்ககிட்ட சொல்லும்போது 2 குடும்பத்தாரும் ஒரு அனுசரணையோட, ஆண் வீடு மட்டும் இல்லை பெண் வீடு மட்டும் இல்லை, 2 பேருமே 2 பேர் சேர்ந்து வாழ்கிறாங்க. இதில் பிரச்சனைகள் இருக்குது, நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்தோட. நீங்கள்லாம் கல்யாணம் ஆகி ரொம்ப காலம் வாழ்ந்தவங்க, உங்களுக்கு அந்த பக்குவம் வந்திருக்கும். அதனால் அந்த பக்குவத்தின் அடிப்படையில் இளைஞர்களை, அது ஆணோ பெண்ணோ 2 பேரையும் சேர்த்து வச்சு வாழ வைக்க வேண்டியது அப்படிங்கிறது பெற்றவங்க கையில் இருக்குங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக பாட்டியால் மூர்த்தியோட வாழ்க்கையே பாய்ச்சனாக போச்சு, முற்றுப்புள்ளியாகவும் போச்சு. என்ன பண்ண முடியும், சம்டைம்ஸ் இது தவிர்க்க முடியாமல் நடந்துருது. ஓகே மேம், நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.